الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا من يرتد منكم عن دينه فسوف يأتي الله بقوم يحبهم ويحبونه أذلة على المؤمنين أعزة على الكافرين يجاهدون في سبيل الله ولا يخافون لومة لائم ذلك فضل الله يؤتيه من يشاء والله واسع عليم صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم لأن يهدي الله بك رجلا واحدا خير لك من حمر النعم صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பாதுகாக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாகும். ஸலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் எங்களுடைய தலைவர் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படி முதற்கண் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கு வன்மையுடன் கட்டளையிடுகின்றேன். சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வாழ்க்கை என்று அல்லாஹ் முடிவு செஞ்சிருக்கிறது ஆகிரத்துடைய வாழ்க்கையை தான். உண்மையிலே நாங்கள் வாழ போறது ஆகிரத்தில் தான். எனவே அந்த வாழ்க்கைய எங்களோட வாழ்க்கைய முடிவு செய்யறதுக்காக அல்லாஹு தஆலா சோதனையுடைய அடிப்படையில கொஞ்ச காலங்களை நேரங்களை உலகத்துல தந்திருக்கிறார். இந்த வாழ்க்கையை வச்சு தான் அந்த வாழ்க்கை முடிவு செய்யப்படும். எனவே முடிவு செய்யறதுக்காக வேண்டி தந்த காலம் எங்களோட நிலைமைகளை விளங்குறதுக்கு நாங்க செய்யக்கூடியது, நாங்க சொர்க்கத்துக்கு தகுதியா அல்லாஹ் பாதுகாக்கணும் அல்லது இந்த மனிதன் நரகத்துக்கு தகுதியா என்பதை பார்ப்பதற்கு தான் இந்த காலத்தை அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அது ஒரு நீண்ட காலம் தரவும் இல்லை. ஆகிரத்துடைய வாழ்க்கை அழிவில்லாத, முடிவில்லாத, மவுத் இல்லாத வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை. ஒரு ஆண்டு ரொம்ப தெளிவாக தான் சொல்றார். ஹாலிதீன ஃபீஹா என்றார், அதுல நிரந்தரமா இருப்பீங்கன்னு சொல்றார். அப்ப நிரந்தரமான வாழ்க்கைய முடிவு செய்யறதுக்காக வேண்டி தரப்பட்ட காலம் மிச்சம் சுருக்கமான ஒரு வாழ்க்கை தான். சில வருடங்கள் 50 அல்லது 80, 90 கூடினா 100 வருடங்கள், அவ்வளவுதான். இந்த 100 வருஷ வாழ்க்கையை வச்சுதான் அல்லது ஒரு 50-80 வருஷ வாழ்க்கையை வச்சுதான் அழிவில்லாத, முடிவில்லாத ஆகிரத்தெல்லாம் முடிவு செய்ய போறாங்க. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அந்த காலங்களும் ரொம்ப வேகமா போயிட்டு கொண்டிருக்கு. போன வெள்ளிக்கிழமை வந்தோம், இப்ப இந்த வெள்ளிக்கிழமை வந்திருக்கிறோம். எங்களுக்குள்ள பேசிக்கணும் பாருங்களேன், வெள்ளிக்கிழமை எவ்வளவு ஸ்பீடா வருது. வெள்ளிக்கிழமை ஒன்றும் ஸ்பீடா வர இல்லை. வளமையை போல 24 மணித்தியாலும் சூரியன் உதிக்குது, மறையுது. அது அந்த செகண்ட் கணக்கு, நிமிட கணக்கு, மணித்தியாரங்கள் இப்படிதான் போயிட்டு கொண்டிருக்குது. அந்த சிஸ்டத்திலே தான் போகுது. இருந்தாலும் கண்ணியமான சகோதரர்களே, காலம் ரொம்ப வேகமா போகுது. என்ன கருத்து, எங்களோட மௌத்துடைய நாள் நெருங்கி கொண்டிருக்கு. எனவே எங்களோட வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை, ஆகிரத்துடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை தயாரிக்கிறதுக்கு தந்த காலம் தான் இந்த சொற்ப கால வாழ்க்கை.
இது முடிஞ்சா திரும்ப இன்னொரு வாழ்க்கை நான் தர மாட்டேன் என்று அல்லாஹ் ரொம்ப தெளிவாக குர்ஆன்ல சொல்லிட்டார். எங்கள்கிட்ட கெஞ்சாதீங்க, எங்கள்கிட்ட வந்து மண்டாடாதீங்க, நாங்கள் அப்படி செய்கிறோம் இப்படி செய்கிறோம் அதைத்தாரோம் இதைத்தாரோம் என்று வந்து சொல்லாதீங்க எல்லாம் குர்ஆன்ல அந்த ஆயத்தை எல்லாம் ஓதி காட்ட நேரங்கள் இல்லை, ரொம்ப தெளிவாக சொல்றார். அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றார், وَلَوْ تَرَى إِذْ وُقِفُوا عَلَى النَّارِ فَقَالُوا يَا لَيْتَنَا نُرَدُّ وَلَا نُكَذِّبَ بِآيَاتِ رَبِّنَا وَنَكُونَ مِنَ الْمُؤْمِنِينَ بَلْ بَدَا لَهُمْ مَا كَانُوا يُخْفُونَ مِنْ قَبْلُ وَلَوْ رُدُّوا لَعَادُوا لِمَا نُهُوا عَنْهُ وَإِنَّهُمْ لَكَاذِبُونَ. அல்லாஹ் சொல்றார், தயாரிப்பு இல்லாம போனவங்க, ஏற்பாடு செஞ்சு இல்லை, இந்த துனியாவுக்கு மயங்கி இதுக்கு உள்ளத்தை பறி கொடுத்து கால நேரத்தை இந்த துனியாவை சேர்க்கறதுக்கே கழிச்சு அமல் இபாதத் ஏற்பாடுகள் இல்லாம போன மனுஷன் அவனுக்கு நரகம் தான் முடிவு செய்யப்படும். அவன் பாவங்கள் அவன் செயல்களை வச்சு அவன் நரகத்துடைய விளிம்புல ஓரத்துல நின்று கொண்டிருப்பான். அந்த நேரத்தில் அவனுக்கு கண்ணுக்கு நரகம் விளங்குது, இவனுக்கு தெரியும் இப்ப நான் நரகத்துக்கு தான் போக போறேன். இவன் சொல்லுவான் நாம் அல்லாஹ் இடத்துல, யா லைத்தனா நுரது வலா நுகذிப பிஆயாத்தி ரப்பினா, எங்களை அல்லாஹ் திருப்பி உலகத்துக்கு அனுப்பக்கூடாதா? உலகத்துக்கு ரிட்டர்ன் எங்களை அனுப்பினா நாம ஒன்றையும் பொய்ப்படுத்தாம எல்லாத்தையும் உண்மைப்படுத்தி சொன்னபடி வாழ்வோம், எப்படி சொன்னாலும் அப்படி வாழ்வோம். நாம மூமின்கள் நல்ல மக்கள் அவுலியாக்கள் கூட்டத்திலே சேர்ந்து கொள்வோம், அப்படி அமல் செய்வோம். எங்களுக்கு ஒரு சான்ஸ் உண்டு அல்லாஹ் தரமாட்டானா என்று அவங்க கேட்பாங்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். அல்லாஹ் சொல்றார், وَلَوْ رُدُّوا لَعَادُوا لِمَا نُهُوا عَنْهُ. இவங்க கேட்கிற மாதிரி இவங்க ஆசைப்படுற மாதிரி திரும்ப இவங்களை ரிட்டர்ன் உலகத்துக்கு அனுப்பினா இவங்க சொல்றாங்களே நிறைய அமல் செய்வோம் மூமின்களா தான் வருவோம் என்று சொல்றாங்களே, அது நடக்காது. முந்தி எந்த வாழ்க்கையை வாழ்ந்தாங்களோ அதே வாழ்க்கையை தான் திரும்ப வாழ்வாங்க. பழைய கதை தான். وَإِنَّهُمْ لَكَاذِبُونَ. அல்லாஹ் சொன்னா இவங்கெல்லாம் பொய் சொல்ற கூட்டம். இங்க வந்ததோட அவன் வீட்டையும் வாகனத்தையும் வசதியையும் அதையும் இதையும் சொத்து செல்வங்களையும் காடி பூமி இதுவரை கண்டத்தோட பழைய நிலைமைக்கு அதுக்கு பின்னாலே தான் ஓடுவார். அவ திரும்ப வாழ்வார், திரும்ப கேட்பார், திரும்ப அப்படி ஒரு அமைப்பு இல்லை. அது ஒரே ஒரு சான்ஸ் உங்களுக்கு தந்திருக்கிறோம்னு சொல்றாங்க. ஒருத்தருக்கு நரகம் முடிவு செய்யப்பட்டா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றதை கேட்போம் நாங்க. ஒருத்தருக்கு நரகத்தை அல்லாஹ் முடிவு செஞ்சுட்டானேடா, இப்ப இவரு நரகம் போக ரெடியா இருக்கிறார். அல்லாஹ் சொல்றான், இந்த மனிதன் சொல்லுவானாம், يَوَدُّ الْمُجْرِمُ لَوْ يَفْتَدِي مِنْ عَذَابِ يَوْمِئِذٍ بِبَنِيهِ وَصَاحِبَتِهِ وَأَخِيهِ وَفَصِيلَتِهِ الَّتِي تُؤْوِيهِ وَمَنْ فِي الْأَرْضِ جَمِيعًا ثُمَّ يُنْجِيهِ كَلَّا كَلَّا إِنَّهَا لَظَى نَزَّاعَةً لِلشَّوَى. இப்ப இவருக்கு நல்லா விளங்கிட்டு இப்ப நான் நரகத்துக்கு தான் போக போறேன். இந்த மனுஷன் சொல்லுவானா, விரும்புவானா, நான் நரகத்துக்கு போறதுக்கு பதிலா என் பொண்டாட்டி என் மனைவிய நரகத்தை போடியா, என் பிள்ளையில நரகத்தை போடியா, என் கூட பிறந்தவங்களை நரகத்துல போடு, என் சொந்த பந்தங்கள் என் குடும்பங்கள் என் ஃபேமிலி எல்லாத்தையும் போடு நரகத்துல. அதோட முடிக்க மாட்டார். உலகத்துல இருக்கிற அவ்வளவு மக்களையும் நரகத்துல போட்டு என்ன தப்ப வைப்பாயா? நான் தப்போடும் நரகத்தில், எனக்கு இந்த நரகத்துக்கு போவேன். நரகத்துல உண்மை நிலைமே விளங்கிட்டார். அதனாலதான் அப்படி சொல்றார். அல்லாஹ் சொல்றார், கல்லா, அது நடக்கவே மாட்டார். அப்படி ஒரு அமைப்பு இல்லை. அந்த நரகத்துடைய நெருப்பு பயங்கரமான கொழுந்து விட்டு எறியக்கூடிய நெருப்பு, கருப்பு. அந்த நெருப்புடைய நிறம் கருப்பு என்று அவ்வளவு காரம். அது இந்த நெருப்பை விட 69% அதனுடைய காரம் கூட. சொன்னாங்க, அந்த நரகத்துடைய நெருப்பை 70 பிரிச்சு 70 ஒன்று தான் நீங்க பாவிக்கிற நெருப்பு.
அப்ப இதை விட 69 மடங்கு காரணமானது நடக்கக்கூடிய நேரம். அல்லாஹ் எங்களை எல்லோரையும் பாதுகாப்பானா. இந்த முள்ளுல இருக்கிற சதைய, இந்த முள்ளோடு ஒட்டி இருக்கிற சதை, இந்த சதைய முள்ளுல இருந்து கலட்டி எடுக்கும் என்று சொல்றாங்க. இந்த நரக நெருப்புல இருந்து தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் மக்ரிப் தொழுகைக்கு பின்னாலேயும் சுபஹ் தொழுகைக்கு பின்னாலேயும் அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார் 7 தடவை சொன்னாங்க. ஒவ்வொரு சுபஹுக்கு பின்னாலேயும் ஒவ்வொரு மக்ரிபுக்கு பின்னாலே. கண்ணியமான நபி அந்த நரகத்தில் பாதுகாப்பு செய்திருக்கிறார். நபி யாரு? எவ்வளவு உயர்ந்தவங்க, எல்லா படைப்பை விட சிறந்தவங்க. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு ஒரு கொஞ்ச நாள் வாக்கு தந்திருக்கிறார். ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இர்தஹலத்தித் துன்யா முத்பிரா வர்தஹலத்தில் ஆখিরাத்து முக்பிலா ஃபலிகுல்லி வாஹிதத்தின் மின்ஹுமா பனூன் ஃபகூனு அப்னாஅல் ஆখিরা ولا تكونوا من أبناء الدنيا فإن اليوم عمل ولا حساب وغدا حساب ولا عمل. நீங்க ஒவ்வொரு நாளும் துனியா விட்டு தூரமாவீங்க, ஆகிரத்தை முன்னோக்குறீங்க. இங்க இருந்து போயிட்டுக்கொண்டே இருக்கிறீங்க, அங்க முன்னுக்கு இருக்க ஆகிரத்தை நெருங்கி கொண்டிருக்கிறீங்க. டெய்லி இதுதான் நடக்குது. உங்களுக்கு முடிவு செய்யப்பட்ட மௌத்துடைய நாள், வருடம், நேரம் நெருங்கி கொண்டிருக்கு. போன வெள்ளிக்கிழமை முடிஞ்சு அந்த வெள்ளிக்கிழமை முழு உலகம் நிற்கிற சலிய செலவழிச்சாலும் அதை திருப்பி ரிட்டர்ன் எடுக்கல, அவ்வளவுதான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, துனியா விட்டு ஒரு நாள் தூரமாவீங்க, ஆகிரத்தை நெருங்கி கொண்டிருக்கிறீங்க என்று சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த ரெண்டுக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஒரு கூட்டமைக்கு துனியாவுக்கு தான் வாழ்றாங்க. என்னக்கா செஞ்சாலும் எனக்கு சல்லியோம், எவன்ட மௌத்துல அடிச்சாலும் பரவாயில்ல, எவனுக்கு அநியாயத்தை செஞ்சாலும் பரவாயில்ல, எவனை கொலை செஞ்சாலும் பரவாயில்ல, எந்த பொய் புரட்டு ஏமாற்றம் செஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு என்ன நடந்தாலும் எனக்கு சல்லி தான் நோக்கம். அவங்க துனியாவுக்கே வாழ்வாங்க. கல்யாணம் பேச போனாலும் சல்லி. கூடு கொடுக்குறீங்களா, வானம் கொடுக்குறீங்களா, வயல் கொடுக்குறீங்களா, கடை கொடுக்குறீங்களா, ஒரு பிசினஸ் டீலோடு தான் நடக்குது. சில கல்யாணங்கள் பார்க்க கல்யாணம் வரல நடக்குது, வியாபாரம் நடக்குது. நான் உங்களுக்கு விளக்கமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவன் எதை எடுத்தாலும் பலவினாலும் அந்த நோக்கம், சிரிச்சாலும் சல்லிக்காக, கொடுத்தாலும் அந்த நோக்கம், எடுத்தாலும் அந்த நோக்கம், எல்லாமே துனியா. அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாக்கணும். ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இப்படி ஒரு கூட்டம் துனியாவுக்கு என்னே வாழ்ந்து கொண்டிருக்கிறது, இன்னொரு கூட்டம் ஆகிரத்துக்கு என்னே வாழும். அவங்க எதை செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காக, ஆகிரத்துக்காக. மௌத்துக்கு ஒரு வாழ்க்கை இருக்கப்பா, விட்டு கொடுப்போம், மன்னிப்போம், கொடுப்போம், உதவி செய்ய. எதை செஞ்சாலும் போய் சொல்லக்கூடாது, அங்க நாம் பதில் சொல்லணும். ஏமாற்றக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது, குடும்பத்தை பிரிச்சு நடக்கக்கூடாது, உம்மா வாப்பாடம் கல்வுகளை நோவிக்க கூடாது. இப்படி அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் எதுக்காக செய்வார்? அல்லாஹ்வுக்கா, ஆகிரத்துக்கா. கஷ்டப்படுறார், ஆகிரத்தை சம்பாதிக்க நஃப்ஸோட போராடுறார். நஃப்ஸோட போராடாம ஆகிரத்தை சம்பாதிக்க ஏதா? நினைச்சதெல்லாம் செஞ்சு எதை இஷ்டப்படி வாழ்ந்து அல்லாஹ்வை ஏதாது. அல்லாஹ்வை அடையணும் வேண்டாம், அல்லாஹ்வோட பொருத்தத்தை அடையணும் வேண்டாம், ஆகிரத்தை சம்பாதிக்க வேண்டாம். நிறைய ஒரு போராட்டம் கொண்டு செய்யும், யுத்தம் கொண்டு செய்யும். சொல்றேன், தெளிவா சொல்றேன். ஒரு வகையான யுத்தம், நஃப்ஸோட யுத்தம், ஒன்றிற்கு விரோதியோட யுத்தம். ரஜஅனா மினல் ஜிஹாதில் அஸ்கரி இலல் ஜிஹாதில் அக்பர் என்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்க சின்ன யுத்தத்தில இருந்து பெரிய யுத்தத்துக்கு வரோம். ஆட்களோட யுத்தம் செய்யறது வாழாதனால ஏதாலையோ அது நேரடியான விரோதியோட உள்ள யுத்தம், அது சின்னதான். பெரிய யுத்தம் இது நஃப்ஸோட போராடுறது, நஃப்ஸுக்கு எதிராக செயல்படுறது, அதுதான் பெரிய யுத்தம். அல்லாஹ் சொல்றான், இந்த யுத்தத்துல வெற்றி பெற்றவன் தான் பெரிய பாக்கியசாலி. والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها والسماء وما بناها والأرض وما طحاها ونفس وما سواها فألهمها فجورها وتقواها
قد أفلح قد أفلح من زكاها وقد خاب من دساها. அல்லாஹ் சத்தியத்தை சொல்றார். சூரியனின் மீது சத்தியமாக, சந்திரனின் மீது சத்தியமாக, இரவின் மீது சத்தியமாக, பகலின் மீது சத்தியமாக, வானத்தின் மீது சத்தியமாக, பூமியின் மீது சத்தியமாக, ஒவ்வொரு உள்ளங்கள் ஒவ்வொரு ஆத்மாக்கள் மீது சத்தியமாக, யார் இந்த உள்ளத்தை பரிசுத்தமாக்கி கொண்டார்களோ அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற்றார். எவ்வளவு முக்கியமான விஷயமா இருக்கிறது. சும்மா சொல்ல இவ்வளவு சத்தியம் செய்ய தேவையில்லை. ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்து அல்ல, இவ்வளவு சத்தியம் செய்யும், சத்தியமே தேவையில்லை. இது சொல்றது அல்ல. அப்ப இவ்வளவு முக்கியமான வானம், பூமி, இரவு, பகல், சூரியன், சந்திரன், ஒவ்வொரு உள்ளங்கள், இது ஒவ்வொன்றும் எவ்வளவு பொறுமதியானது. இதன் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன், இவன் உள்ளத்தை பரிசுத்தமாக்கி கொண்டான் அவன் வெற்றி பெற்றான். இதுக்கு ட்ரீட்மெண்ட் செய்யணும். ஹார்ட் வெளிரங்க நோய்க்கு இது ஹார்ட் ஒர்க், அதுக்கு எல்லாரும் செக் பண்றாங்க, போறாங்க, வராங்க, அதெல்லாம் மெஷின்ல போட்டா ஸ்கேன் அது இதெல்லாம் விளக்குது, அதுக்கு எல்லாம் நடக்குது. அது வேற, அது வெளிரங்கம். இந்த உள்ள கல்வி இருக்குது, கல்வி, அதுல நிறைய நோய்கள் வரும். பெருமை, பொறாம, நயவஞ்சகத்தனம், நான் என்னை விட்ட ஆள் இல்லை, சல்லியாத கர்வம், பதவி வரப்போல இன்னொரு நிலைமை. இந்த நோய்க்கு மருந்து செய்யும். அந்த நோய்க்கு ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் மார்க்கு அதுக்கு மருந்து செய்யல. அது இந்த ஸ்கேன்ல ஒன்று விளங்காது. ஸ்கேன் பண்ணி பார்த்தா இவருக்கு பொறாமை இருக்குது, இவ்வளோ இருக்குது, அப்படி ஏதாவது சொல்லிடும். அப்படியெல்லாம் அது ஒத்தராக விளங்கு. அதனால கண்ணியமான சகோதரர்களே, முக்கியமான விஷயம் இது. அதனால நோக்கம் துனியா ஒன்று, இன்னொன்று நோக்கம் ஆகிரம். நபி இந்த உள்ளத்துடைய விஷயத்தை அல்லாஹ் எதுல சத்தியம் செய்யறானோ, எந்த விஷயத்த சத்தியம் செஞ்சு சொன்னானோ அந்த விஷயத்த அல்லாஹ் சொல்றான். மனுஷன் உடல்ல ஒரு இறைச்சி துண்டோண்டு இருக்குது, அது ஒழுங்காவினா சீராவினா முழு சல்ஹல் ஜஸது குல்லு, முழு உடலும் சீராவிடும், ஒழுங்காவிடும். அந்த சதத்துண்டு கெட்டு போனா முழு உடலும் கெட்டு போவேடா. அல்லாஹ்வியல் கல்ப, தன் கல்பேடா, உள்ளம். ஏன்னா உள்ளம் சீராவிட்டா கண்ணால நல்லதை தான் பார்ப்பாரு, காதால நல்லதை செய்ய, கையால, காலால, எல்லா உறுப்புகள்லையும் நல்லது தான் வெளியாகும். அதால இவருக்கு கஷ்டம் தான், ஆனா முடிவு இவருக்கு நலவா அமையும், மக்கியவங்களுக்கு நலவு தான் நடக்கும். இந்த உள்ளம் கெட்டு போச்சேடா கடைசி முடிவு இவருக்கு நஷ்டம், மக்கியவங்களுக்கு இவரால கஷ்டம். இந்த மனுஷன் விற்கிறதுல மௌத்தா போனா நல்லமேன்றாங்க சில ஒரு விஷயத்துல. அவ்வளவு அலட்டி, அவ்வளவு கஷ்டம் தாரா, அவ்வளவு மனசு நோய்க்கிறார், அவ்வளவு அநியாயம் செய்கிறார் என்று சொல்றாங்களே மக்களை உலகத்தில். அதனால கண்ணியமான சகோதரர்களே, அதனால அழிவது எல்லாரும் சொல்றாங்க, துனியாவில் ஒரு கூட்டம் வாழ்றாங்க, ஆகிரத்துக்கு ஒரு கூட்டம் வாழ்றாங்க. நீங்க உங்களைய ஆகிரத்துக்காக வாழக்கூடிய கூட்டத்தை ஆக்கிடுவோம். ஏனென்றால் அமல் வலாஹிசா, உலகத்துல அமல் செய்தான், அமல் செஞ்சு கொண்டே போறது முடிவு தெரியா, கூலியும் இல்லை. இங்க ஒரிஜினல் கூலி, அமலுக்குள்ள கூலி இங்கே இல்லை. நாளைக்கு மறுமை நாள் அங்கதான் கூலி இருக்கு, அங்க அமல் இல்லை. அங்க அமல் செய்யற நாள் இல்லை, ஜும்மா இல்லை, தொலை இல்லை, பயான் இல்லை, திக்ர் இல்லை, சலவாத் இல்லை, ஜகாத் இல்லை, ஹஜ் இல்லை, ஒரு அமலும் ஆகிரத்துல. எங்கேயாவது யாரும் பயான் சொல்றதை நீங்க கேட்டிக்க மாட்டீங்க. சொர்க்கத்துல ஒரு அமல் ஒன்று இருக்கு, அது இந்த அமல் என்று ஒருத்தர் சொன்னது இல்லை. ஏன்னா அப்படி ஒரு அமல் சொல்லப்படையும். அங்க அமல் செய்யறதும் இல்லை, தின்றதும் குடிக்கிறதும் சுற்றுறதும் திரிகிறதும், நாங்க சில வார்த்தைகளை பாவிக்கிறோமோ அதெல்லாம் அங்கதான் இருக்கு, அதெல்லாம் அங்கதான் இருக்கு. அல்லாஹ் சொல்றான், நல்லா சாப்பிடுங்க, குலு வஷ்ரபு ஹனீஅன் பிமா குன்தும் தஅமலூன். நல்லா சாப்பிடுங்க, நல்லா குடிங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க, எல்லாம் செய்யுங்க. அங்க மது ஆற வச்சுக்கிறான், மது குடி ஆறு, போத்தல் இல்ல ஆறு. பெண்கள் இவ்வளவு ஒண்ணுமா வரும். இது ரெண்டு தானே உலகத்துல ஆகப்பெரிய இன்பம் நினைக்கிறாங்க. இது ரெண்டுக்கு தான் மனுஷன் சாவுறான். மற்ற மக்களை பொறுத்தவரையில அவங்க நினைக்கிறாங்க இதுதான் சொர்க்கமே, இது ரெண்டுல தான் அவனோட சொர்க்கமே. வெள்ளாளையும் குடிக்கிறாங்க, சாவுக்கும் குடிக்கிறாங்க, வெள்ளக்கும் குடிக்கிறாங்க. அடுத்தது விபச்சாரம். அல்லாஹ் சொன்னா அது எங்க அங்க எப்படியா கொஞ்சம் பெண்களை நாங்க தயாரிச்சு வச்சிருக்கிறோம்.
எந்த மனிதன், எந்த மனிதர்களோ ஜின்களோ அவங்களை தொட்டும் இல்லை, யாரையும் கைப்பற்றி இல்லை, அப்படியாக அந்த தோல்வி இல்லை. இதை சொல்றது தவறு இல்லை, இது அல்லாஹ் சொல்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால கண்ணியமான சகோதரர்களே, திடீரென்று கண்ணை பொத்தினா அது ஸ்டார்ட் ஆகும். அதுக்காக மிச்ச காலம் இல்லை. கண்ணை பொத்துறதோடு ஜும்மாவை கொண்டிருக்கிறார், சரிதார், அதனால அவர்கிட்ட ஆசிரம் ஸ்டார்ட். ஜும்மாவை கேட்டுக்கொண்டிருக்கிறார், அப்படியே சாஞ்சிடுறார், அவருக்கு ஆசிரம் ஆரம்பிச்சிது. இது அவ்வளவு கனெக்ஷனும் இல்லாமல் போயிடும். அதனால அதை தனிரதியை நான் சொல்றாங்க, இங்கே தான் அமல் செய்கிற இடம், கூலி இல்லை, அங்கே கூலி இருக்கு, அமல் இல்லை. ஆக மேலான சகோதரர்களே, எனவே நான் சொல்ல வர விஷயம், இந்த கொஞ்ச நாள் டைம் தானே, உங்களோட வயசு என்னது தெரியும், இவ்வளோ கழிஞ்சிட்டு இன்னும் இந்த செஞ்ச தவறுகளை செஞ்சு முடிக்கிற காலம் இல்லை. கொஞ்சம் தனியாக இருந்து யோசிக்கணும், என் காலம், என் வயசு என்ன, என் காலம் எப்படி கழிஞ்சிருக்குது, எங்களோட ஒவ்வொரு செயலை பற்றி கொஞ்சம் தனியாக யோசிக்க சொன்னாங்க. உமர்றதையெல்லாம் நான் அடிக்கடி சொல்ற ஒரு கருத்து தான், ஹாசிபு அன்புசக்கும் உங்கள்கிட்ட மொத்தமாக வந்து அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்க போறான். அதுக்கு வந்து நீங்க உலகத்தை கேட்டுக்கோங்க, உங்களைய பத்தி நீங்களே கேளு. சொல்றாங்களே தூங்க முந்தி இருந்து, எங்க தூங்க முந்தி இருந்து யோசிக்க டைம் இல்லை. கடைசி நேரத்தே போன பார்த்துட்டு தான் கண்ணை பொறுத்துறோம். எல்லுமீன் ஒட்டனே போகணும், எல்லுமீன் ஒட்டனே போ, கண்ணை பொத்தப்பலையும் போ, தூங்கப்பலையும் கடைசியா அதுதான். தலையை வச்சு தூங்கிற ஒரு சத்தம் கேட்டால் உடனே அதை எடுத்து பார்க்கணும். அல்லாஹ் எங்களை மன்னிக்கணும். மேலான சொன்னேன், பெரிய ஒரு டைம் போனுக்கு போகுது, அது தேவைக்கு பாவிக்கணும், அது ஒரு நாங்களே எங்களே கட்டுப்படுத்தணும். அதனால சொல்றாங்க, இன்றைக்கு இந்த 5 நேர தொழுகையில ஆளாக்கு எப்படி நான் இமாம் ஜமாத்தோடையே தொழுந்தேன். 5 நேரம் இமாம் ஜமாத்தோட கிடைச்சா, எனக்கு ஏதாவது நல்ல காரியங்கள் செய்ய கிடைச்சா, ஒரு சதகா செய்ய கிடைச்சா, என்னால் என்ன இன்றைக்கு என்ன வேலைகள் நடந்துச்சு, ஏதாவது பாவங்கள் நடந்துச்சா, தவறுகள் நடந்துச்சா, மற்றவங்க எங்களுக்கு சொல்றது அல்ல, நாங்களே எங்களை பற்றி யோசிக்க ஆரம்பித்து நாளைக்கு நடக்கக்கூடாது. நாளைக்கு எப்படியாவது இன்றைக்கு லோகர் இமாம் ஜமாத் மிஸ் ஆகிச்சு, அதனால நான் நாளைக்கு அதை மிஸ் பண்ணக்கூடாது. இப்படி நாங்களே எங்களுக்கு யாரும் யாரையும் திருத்த இயலாது, யாரும் யாரையும் திருத்த இயலாது. அல்லாஹ் சொல்ல, நீங்க உங்களையே மாற்றிக்கொள்ளாத வரையில் அல்லாஹ் மாத்திரை இல்லை, நீங்க தான் உங்களையே மாற்ற முயற்சி. நான் திருத்தோம் மேலே யோசிச்சா அல்லாஹ் அதுக்குள்ள வாசலை திறந்து தருவான். அப்படித்தான் அல்லாஹ் நபி சொன்னான், யார் அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியவங்களா இருக்கிறாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு வழிகளை தொடர்ந்து கொடுக்கிறான். எனவே வேற நிறைய இருக்கு. மேலான சோதனை நாங்க பார்க்கணும், அமல் நிறைய அமல் செய்யறோம். இந்த அமல்கள் எப்படி பிசினஸ்ல யோசிக்கிறோமா, பிசினஸை யோசிக்கிற மாதிரி தான் நீங்க யோசிக்கிறோம். எங்களை பிசினஸ்க்கு எவ்வளவு தலையை போட்டு பிரிச்சு யோசிக்கிறோம் தான். எங்களுக்கு விளப்பம் இல்லாத அதுக்குரிய ஆட்களை எடுக்கிறோம், அதுக்கு பே பண்றோம், அவருக்கு ஐடியாஸ் எடுக்கிறோம், இது எப்படி மார்க்கெட் பண்றது, எப்படி இந்த பிசினஸ் டெவலப் பண்றது, இதை நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி கொண்டு போறது, அதுக்கு எவ்வளவு முயற்சிகள் இருக்குது. இதே மாதிரி தீனை நானும் நீங்கள் யோசிக்கிறோம். இந்த தீனை நெக்ஸ்ட் சஹாபாக்கள் அவங்க மேக்சிமம் செஞ்சு உசுரை கொடுத்து அவங்க தீனை பாதுகாத்து உருவாக்கி எங்களை கையில தந்துட்டு போயிட்டாங்க. அவன் எல்லாம் இப்ப கவர்னர் நிம்மதியா இருக்கிறான். ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஆயிஷா பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வாழ்ந்ததே 28 வருஷம். இப்ப எவ்வளவு காலம் கபூல் வைக்கிறான்? 1400 வருஷத்துக்கு மேல கபூல் வைக்கிறான். அப்படி பாருங்க, 1400 வருஷத்துக்கு மேல கபூல் வைக்கிறான். வாழ்ந்தது 28 வயசு பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அவங்க எல்லாம் இப்ப அனுபவிச்சு கொண்டிருக்கிறாங்க. எங்களுக்கு இப்போ உழைப்புக்குள்ள காணும். அவங்க தந்ததீனை நாங்க பாதுகாத்து எங்களோட ஜெனரேஷன், எங்களோட பரம்பரை, எங்களோட புள்ள குட்டிகள் இதற்கு தீன் போய் சேரும். இன்னைக்கு நிறைய தீன் எல்லாமே கசப்பாக்குது. மார்க்கம் வேண்டாம். இன்னைக்கு நிறைய எய்திஸ்ட் நாஸ்திக கொள்கை கூடிக்கொண்டு வெளிநாடுகளுக்கு எல்லாம் போய் பார்த்தா சர்ச் எல்லாம் காஞ்சிருக்கு, சர்ச்சில் ஆள் இல்லை, சர்ச் எல்லாம் ரெண்ட் அவுட் பண்றாங்க. முஸ்லீம்களுக்கு அது இன்னொரு வணக்கஸ்தலத்துக்கு விற்கிற அடிப்படையில் முஸ்லீம்கள் வாங்குறாங்க. யூகே எல்லாம் போயிட்டு பார்த்தா உணவு நிறைய இருப்பீங்க பலர்கள், அங்க எல்லாம் மஸ்ஜிதுகள், சர்ச் மஸ்ஜித் ஆகிருக்கு, பப் மஸ்ஜித் ஆகிருக்கு. அங்க எல்லாம் அதை ஆள் இல்லை. அது தீர்ந்த இஸ்லாத்துல வரக்கூடாது. முஸ்லீம்களையும் இந்த சிந்தனை உள்ளவங்க வாலிபர்களையும் பலர்கள் இருக்கிறாங்க. என்னத்தை கண்டோம் என்று கேட்கிறாங்க, என்னத்தை கண்டோம் இந்த இஸ்லாத்துல. அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த வார்த்தையே பயங்கரமான. அதனால பிள்ளைகளே பாதுகாக்கணும், பிள்ளைகளுக்கு நல்ல தர்பியத் செய்யணும்.
உள்ளேல ஒவ்வொருத்தரும் நாங்கள் எப்படி எங்களை மக்கள் எல்லா வேலைக்கும் டைம் கொடுக்குற மாதிரி எங்களை ஃபேமிலிக்கு பொண்டாட்டி புள்ள குட்டிகளோட இருந்து மார்க்கம் குர்ஆன் ஹதீஸ் அல்லாஹ் ரசூலுடைய விஷயங்களை ஞாபகப்படுத்தும். முந்தி காலம் மாதிரி இல்லை. அதனால மேலான சொல்லி நாங்கள் எல்லாம் பொறுப்புதாரிகள். எங்களை பொறுப்புகளை பற்றி கியாமத்தில் அல்லாஹ் கேட்பான். எனவே இந்த தீன் எல்லா மக்களுக்கும் தான். இந்த அல்லாஹ் எங்களுக்கு இறக்கி வச்ச குர்ஆன் முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்லை, முழு உலக மக்களுக்கு, முழு மனிதர்களுக்கு. அப்படிதான் குர்ஆன்ல சொல்றாங்க. நாங்க ரமலான் மாசத்தை தான் குர்ஆனை இறக்கினோம். முதல்னா முழு மனிதர்களுக்கு தான் இறக்கிக்கிறோம், முழு மனிதர்களுடைய நேர்வழிக்கா. அப்ப இந்த குர்ஆன் உலகத்துக்கு நாங்கள் அறிமுகப்படுத்தும். இதே குர்ஆன் தர்ஜுமத்துல் குர்ஆன் கேட்கிறாங்க, கொடுத்து கொள்ளலாமே. மாஷா அல்லாஹ் சிங்களத்துல பௌத்த சகோதரர்கள் நிறைய கேட்கிறாங்க. ஒரு குர்ஆனை பிரிண்ட் பண்ணி எடுக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 4500 ரூபா 5000 ரூபா கிட்ட போகும். ஒரு தர்ஜுமத்துல் குர்ஆன் எடுக்க இந்தியாவில் பிரிண்ட் பண்ணி அதை காபோ போட்டு கீட்டு வாரத்துக்கு நாங்கள் இன்றைக்கு கணக்கு பார்த்தோம், குறையாம 4500 ரூபாய் எடுக்கும். கேட்கிறாங்க. இன்னைக்கு செகண்ட் லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு அரசாங்கத்தால அப்படி ஒரு சட்டத்தை போட்டிருக்கிறாங்க. எனவே நான் முஸ்லிம்ஸ் பலர்களும் சர்ச்சுக்கு போறாங்க, பசலை அந்த கோவிலுக்கு போறாங்க, பள்ளிக்கு வராங்க. நாங்கள் அவங்கள பள்ளிக்கு வர வச்சு அவங்க எங்கட காலடிக்கு வந்துட்டு போகிறோம், செவத்தையும் ஃபேனையும் மிம்பரையும் காட்டி அனுப்பவே இல்லை. அவங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் ஒன்று கொடுப்போம். மாஷா அல்லாஹ் அந்த அடிப்படையில் நிதா ஃபவுண்டேஷன் அதை நாங்கள் எத்தனையோ ப்ரோக்ராம் செஞ்சுட்டோம். பேனர்ஸ் போட்டு அதை விளங்கப்படுத்துறதுக்கு சிங்கள பேசக்கூடிய நல்ல திறமையான உலமாக்கள் அவங்க அழகா இதெல்லாம் விளங்கப்படுத்துறதுக்கு போகிறோம். அவங்க கேள்வி கேட்கிறாங்க இஸ்லாத்தை பற்றி. ஏன் ஃபேஸ் கவர், ஏன் 4 கல்யாணம், ஏன் மாட இருக்கிறீங்க, ஏன் அது, ஏன் இது, எத்தனையோ கேள்விகள். அந்த கேள்விகளுக்கு அழகான முறையில் விளக்கங்கள் கொடுக்கப்படும். இப்போ கிட்டத்தில் போன கிழமை டிஃபென்ஸ்ல இது வந்தாங்க, அதுக்கு முந்தைய கிழமை ஆடிட் இதில் ஆடிட்ல இருக்கிறவங்க வந்தாங்க, அரசாங்கத்தில் வேலை செய்யணும். டாக்டர்ஸ்மார் வந்து கொண்டிருக்கிறார், 40-45 பேர் ஒரு குரூப்பாக வர்றாங்க. அப்போ அவங்க எல்லாம் சமுதாயத்தில் முக்கியமான ஆட்கள். இன்னைக்கு அவங்களுக்கு இஸ்லாத்துல தெளிவு இல்லாததுனால தான் முஸ்லீம்களோட வைரம் வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க பார்த்தது இஸ்லாம் டிவியில தான். முஸ்லீம்களை பற்றி இஸ்லாத்தை பற்றி மாற்றமான கருத்தை தான் விளங்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு விரோதிகள் பாவிக்கிறது மீடியாவை தான். அதுதான் ஆகப்பெரிய வெப்பன ஆயுதத்தில் ஆகப்பெரிய ஆயுதம் இன்னைக்கு மீடியா தான். எல்லாம் அவங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. எங்களுக்கு ஒன்றும் இல்லை, நாங்கள் சும்மா சத்தம் போட மட்டும்தான் சரி, எங்களோட கையில் ஒன்றுமே. அப்ப அவங்களுக்கு என்ன ஒழுவோ காட்டுறாங்க. அப்ப இதுக்கு நாங்க என்ன செய்யணும்? எங்களுக்கு ஒரு மீடியா இதோட போனா அதுக்கு கஷ்டமாயிருக்கு, அதுக்கு அனுமதிகள் பெர்மிஷன் கிடைக்குது இல்லை. அப்போ ஒவ்வொருத்தரா போயிட்டு விளங்கப்படுத்தி கொண்டு நிற்கலாம், ஸ்டேஜ் அடிச்சு பயம் பண்ணி கொண்டு நிற்கவும் இல்லை. அப்ப இந்த மக்களோட கலந்து இந்த மக்களுக்கு நாங்கள் இஸ்லாத்தை விளங்கப்படுத்தணும். எங்களுக்கு அவங்க இஸ்லாத்துக்கு வராதது அல்லாத கையில இருக்கு. இதாயத்தை எங்களால் கூட கேளாது. குறைஞ்சது இஸ்லாத்தை பற்றி ஒரு நல்ல எண்ணம் வரும். இதை வந்துட்டு போன அவ்வளோ பேரும் கிட்டத்தட்ட 1500 பேருக்கு மேல இந்த எங்களோட ப்ரோக்ராம்களுக்கு, இந்த ஹாமினி ப்ரோக்ராம்களுக்கு சஹஜீவனை என்ற அடிப்படையில் வந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு புள்ள கூட சொன்னது இல்லை இதெல்லாம் செய்ய தேவையில்லை. அவங்க சொல்ற கருத்து எத்தனையோ பேர் இதை நீங்க எப்பயும் செஞ்சிருக்கணுமே. நாங்கள் முஸ்லீம்களை தவறாக விலகி இருந்தோம், இஸ்லாத்தை தவறாக விலகி இருந்தோம். ஒரு டீச்சர் சொல்ற மூடி இருந்த ஒரு ஜன்னல் இன்னைக்கு தான் எனக்கு துறப்பாட்டிச்சு. இவ்வளவு நாளா எனக்கு இதை பத்தி ஒரு வெறுப்பு. எத்தனையோ பேர் எங்கள்கிட்ட வயசு காட்டு எல்லாமே இருக்குது. வேளாண் சொல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் பள்ளியுள்ளுக்கு வரப்போல வெறுப்போட வந்தோம், ஆனா போக்களை சந்தோஷமா போறோம் அப்படி சொல்றாங்க. இது சும்மா அந்த தோட்டக்காட்டில் இருக்கிற ஆட்கள் சொல்ற கருத்து அல்ல, படிச்ச ஆட்கள் சொல்ற கருத்தை நான் சொல்றேன். அப்ப இந்த தீன் பரிசுத்தமான தீன், முழு மனித சமுதாயத்துக்கு உள்ள தீன், எல்லாருக்கும் சொந்தமான தீனை நாங்க மட்டும் ஒரு வேட்டையாடிச்சு இந்த எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் என்று அப்படி கேளாது. அவங்களுக்கு சொல்லணும், வாங்க வாங்குங்க, விளங்குங்க, என்ன கேள்வி கேளுங்க, நாங்க பதில் தாரோம். ஒவ்வொரு விஷயத்தை எவ்வளவு பசங்க விளங்கப்படுத்து. அப்ப அவங்க தர்ஜுமத்துல் குர்ஆன் கேட்கிறாங்க. இப்ப கடைசியா நடந்த ப்ரோக்ராமுக்கு 4 தர்ஜுமத்துல் குர்ஆன் தான் உனக்கு போனது, இந்த தவறும். அப்ப அவங்களுக்கு வந்தவங்க எல்லாம் படிச்சாங்களே, சும்மா உள்ளவங்களுக்கு அதை குறித்து வேலை இல்லை. பறக்கத்துக்கு கொடுக்கறது அல்ல தர்ஜுமத்துல் குர்ஆன். யாரும் தேவையோடு எங்களுக்கு குர்ஆனை பார்க்கணும், படிக்கணும் என்று ஆசையோடு கேட்கிற எவ்வளவு பேர் இருக்கிறார். நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கு. எங்களோட பணங்கள் நல்ல காரியங்களுக்கு செலவழிக்கப்படும். சும்மா கல்யாணத்தை ஆடம்பரமா செய்யறதுக்கு
ஒரு தலைக்கு 25,000 கொடுத்து சாப்பாடு கொடுக்குறாங்க. நான் இடங்களை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 6 பேருக்கு சாப்பாடு 1.5 லட்சம் ஆகும். 17,000 ஒரு தலைக்கு. என்னத்துக்கு எவ்வளவு சாப்பிட போறாங்க யோசிச்சு பாருங்க. அப்ப பெருமைக்கு தானே இது, ஊருக்குலத்துக்கு காட்டத்தானே. எவ்வளவு குமர்கள் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கு. எத்தனை குடும்பங்கள் இருக்கு, எத்தனை எங்களை முஸ்லிம் பிள்ளைகள் அந்நியவங்களோட போகுது. ஏன் ஒன்றும் இல்லை, கல்யாணத்துக்கு ஏற்பாடு இல்லை. இன்னைக்கு காலையிலேயும் ஒரு புள்ள பேசுது, எங்களோட வாப்பா சின்னத்திலே எங்களை விட்டுட்டு போயிட்டார், நாங்க 3 பேர் இருக்கிறோம், எங்களை தாத்தாட கல்யாணம் எந்த ஏற்பாடும் இல்லை. அப்ப இதெல்லாம் கேட்டு பார்த்து உண்மையிலே சப்ஜெக்ட் உண்மையான விளங்கி அது கூட எதிர்மானத்தை செய்யும். எல்லாம் சேர்ந்த வேண்டாம், பெரிய வேலை இல்லை. மொத்தமா ஒரு ஆளு கொடுக்க கஷ்டமாயிருக்கு. ஆனா உள்ளவங்க இருக்கிறாங்க. அல்லாஹ் சிலவங்களுக்கு வசதியை கூட கொடுத்திருக்கிறாங்க. அது கொடுத்தது பெருமை அடிக்கவும் ஊருக்குள்ளது காட்டுறதுக்கு அல்ல. அல்லாஹ் அவங்களுக்கு கூட குறைய வசதியை கொடுத்தது அவங்க ஏழை எளியோர்கள் தேவையுடையவங்களை தேடி பார்த்து கொடுக்கிறது. குர்ஆன் அப்படித்தான் சொல்லுது. அன்பிக்கும் மிம்மா ரஸக்னாக்கும், நாங்க உங்களுக்கு தந்ததை நீங்க செலவழிங்க என்றார். உங்களோட தேவையை பூர்த்தி செஞ்சுக்கோங்க, மேலதிகமாக உள்ளதை கொடுங்க. அதனால தீன்ற பெரிய தேவை. இந்த கலிமா, இந்த தீன், இந்த இஸ்லாம், இத மேல கொண்டு போறதுக்கு, இத தீன உலகத்துல மேலோங்க செய்யறதுக்கு உடல் டைம் தேவை, நேரம் தேவை, பணமும் தேவை. அதனால ஒவ்வொருத்தரும் நாங்க எங்களை நல்லா சம்பாதிங்க. நாம சொல்ல இல்லை கொஞ்சத்தோட இருங்க, நல்லா சம்பாதிக்கிற நீயத்து இருக்கணும். நான் ஏத தேவை போவ, என்ன பொண்டாட்டி உள்ள குட்டியில தேவை போவ, நான் கூட சம்பாதிக்கிற தீனுக்கு செலவழிக்க, அல்லாஹ் விரும்புகிற காரியங்களுக்கு செலவழிக்க, எங்க குடும்பங்கள் கஷ்டவாதிகளுக்கு கொடுக்க, அதுக்கு தான் நான் சம்பாதிக்கிறேன். நீங்க இந்த நீயத்தோட உள்ள இந்த எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஹெட்டுக்கு நன்மை எழுதப்படும். ஏன்னா நீங்க போறதே ஒரு தீன ஹயாத்தாக்க போறீங்க. அப்படி பார்த்தா தொழில் வியாபாரத்துக்கு போறீங்க, இருக்கு நீங்க சம்பாதிச்சு தீனுக்கு செலவழிக்க போறீங்க. நீயத்தை அறிஞ்சவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீயத்தை வச்சு கூலி தாரான். அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியாக இந்த வெளியேற்பங்க டீல் வச்சிருக்கிறாங்க உண்டியல். இது நிதா ஃபவுண்டேஷன்ல அதை ஃப்ரீயா தான் கொடுப்பாங்க. நாங்க எதிர்பார்க்கிறோம் அதுல எடுத்துக்கொண்டு போயிட்டு நீங்க விரும்பினா அதை எடுத்துக்கொண்டு போயிட்டு டெய்லி ஒரு 50-100 ரூபா போட்டீங்களா, மௌத்தான அம்மா அப்பாட பேர்ல ஒரு பயணம் போகல, பிள்ளைகளுக்கு சோம் இல்லையா, அதுக்கு அதுல ஒரு சதக்காவை போடணும். இந்த ஹதீஸ்ல வந்திருக்கு தாவூத் மர்லவி சதகா, நோயாளிக்கு சதக்காவை கொண்டு மருந்து செய்யலாம். சதக்காவை கொண்டு மருந்து, எங்களுக்கு தெரிஞ்ச மருந்து வேறே, சதக்கா மருந்து அது தெரியாது. ஆனா நபி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால வேளாண் சொல்றேன், சதக்காவே நோய்க்கு மருந்து தான், 100க்கு 100 உறுதி. ஆனா அதுக்கு ஈமான் தேவை, யகீன் தேவை, உறுதி தேவை. அப்ப அதுவருக்கு கொடுக்க பயணம் கொண்டு போறோம், பயணங்கள் ஆபத்துகள் இருந்து அல்லாஹ் பாதுகாக்கணும், அதுக்கு ஒரு சதக்கா. சின்ன கணக்கு இப்படி போட்டா எவ்வளவு வேலை செய்ய. அதனால இன்ஷா அல்லாஹ் ஏழுமானவங்க அதை எடுத்துக்கொண்டு போங்க இன்ஷா அல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நாங்க 4 பேர்த்த ஹிதாயத்துக்கு காரணமா அமைஞ்சிட்ட வேண்டாம், அதே போதும் வேண்டாம். ஏண்டா உங்களால ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரேண்டா, நீங்க தான் அதுக்கு காரணம் வேண்டாம். அப்புறம் அவரோட மனைவி அல்லது கல்யாணம் முடிச்சு இல்லைன்னா ஒரு முஸ்லீம் பிள்ளையே யாரையாவது முடிப்பார், அவருக்கு புள்ளே ஒரு பரம்பரை, அப்படியே புள்ளே அப்படியே ஒரு சந்ததியே இஸ்லாத்துல. காரணம் உத்தரத்துல நீங்க செஞ்ச முயற்சி, அவ்வளவு பேர் நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அதான் சொன்னாங்க, மன் தஆ இலா ஹுதன் فكان له من الاجر مثل اجور من تبعه لا ينقص ذلك من اجورهم شيئا. رواه مسلم. صحيح مسلم வரக்கூடிய ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாரு நேர்வழியின் பக்கம் மக்களை அழைக்கிறாரோ அந்த அழைக்கப்பட்டவர் அவர் செய்த அவ்வளவு நன்மைகளும் இந்த அழைத்தவருக்கு கிடைக்கும், எந்த குறையும் இல்லாம கிடைக்கும். எவ்வளவு சான்ஸ், எப்படி சான்ஸ், எப்படி பிசினஸ் அது. குர்ஆன்ல அல்லாஹ் தாவத்தை பிசினஸ் என்று தான் சொல்றார். ஹல் அதுல்லுகும் அலா திஜாரத்தின் துன்ஜிகும் மின் அஸாபின் அலீம். உங்களுக்கு ஒரு பிசினஸ் சொல்லி தரத்து மாட்டீங்க. பிசினஸ், அந்த பிசினஸ் எப்படி இல்ல, சல்லி இல்ல, அது உங்களைய நரக நெருப்புல இருந்து பாதுகாக்கக்கூடிய பிசினஸ். துமினூன பில்லாஹி வ ரசூலிஹி வ துஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹ் பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுஸிக்கும். நீங்க அல்லாஹ்வை ஆகிரத்தை நம்பணும், அதோட உங்களுக்கு தந்த உடல் பொருள் இதை நீங்க அல்லாஹ்வோட தீன் கலிமா மேலோங்கிறதுக்கு செலவழிக்கும். இதுதான் அந்த விஷயம்.
தாலிக்கும் கைருல் லக்கும், இதுதான் ஆக பெஸ்ட் பிசினஸ், ஆக சிறந்த பிசினஸ். இன் குன்தும் தஅலமூன், விளங்குறவங்களாய் தான் விளையுங்க. அதனால அல்லாஹ் கிருபை செய்வார். மேலான சகோதரே, மௌத்திரிக்கு கடைசி நேரம் எங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் சிறப்பாக அமைச்சு தரோம். அதுதான் என்ன கூட்டு போட்டாலும் என்னத்தான் எடுத்தோம் கொடுத்த எத்தனும் இறக்கினோம், கடைசி ரிசல்ட் கடைசி சக்கராத் தான். அதில் தான் காட்டப்பட போது உங்களோட முடிவு இருந்தால் அதை முடிவை செய்யறவன் அல்லாஹ் தான். நல்லவராக இருந்து அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை காட்டுவான். அதனோட ஆறுகள், தோட்டங்கள், மரங்கள், எங்கள் ஒவ்வொன்றா காட்டி காட்டி அவரை சிரிக்க வச்சு போட்டான். சிரிக்க வச்சு போட்டான். மௌத்து நான் எப்பயும் எல்லாரும் விலை கொள்ளக்கூடிய விஷயம், மௌத்துல சக்கராத்துல சிரிப்பு வரையிடுமா. உசுர கலட்டி எடுக்கிற நேரம் எவ்வளவு வருத்தம், எவ்வளவு வேதனை. ஒரு முடிய முடிங்கி நான் வலிக்குதுன்னா நூலை கலட்டி எடுக்கிற எவ்வளவு வருத்தம். சிரிப்பு எப்படி வரும்? சிரிப்பு வரையிடுமா? கேளுங்க. சிரிக்கையில் அல்லாஹ் சிரிக்க வைக்கிறார். அல்லாஹ் அந்த வருத்தத்தை மறக்கடிக்க செய்யறதுக்கு சொர்க்கத்தை காட்டுறார். சஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ் வந்திருக்குது, பிறந்த நாள்ல இது மௌத்தாவ நாள் வரைக்கும் கஷ்டப்பட்ட ஒருத்தன் அவனை நரகத்துல அப்படியே இந்த சொர்க்கத்தை காட்டி எடுத்து அவன்கிட்ட கேட்டா நீ என்ன கஷ்டப்பட்டான்னு அவன் சத்தியம் செஞ்சு சொல்லுவானா, நான் ஒரு கஷ்டப்படேன் அப்படின்னு. என்ன விளங்குது? சொர்க்கம் அவ்வளவு இன்பமானது. பிறந்த நாள்ல இருந்து மௌத்தாவ நாள் வரை கஷ்டத்திலே காலம் கழிந்து சொன்னாங்க. அவரை சொர்க்கத்தை அப்படியே முக்கி எடுத்து வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம், சிரமம், ஒரு கவலை, நோய், துன்பம், இது ஏதாவது எனக்கு வந்திருக்கேன், வல்லாஹி சத்தியம் செஞ்சு சொல்லுவோம் அப்படி ஒன்று வரை. அதெல்லாம் மறக்கிற அளவுக்கு உள்ளது சொர்க்கம் என்ற எப்படி இன்பமானது. அதெல்லாம் சக்கராத்தை காட்டுவான். அதனால அல்லாஹ் எங்கள் எல்லோரும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா. அந்த சக்கராத்தை இருக்கிறவர் ரூஹோட தான் பேச்சு நடக்கும். வெளியிருக்கிறவங்களுக்கு விளங்காது. வெளியிருக்கிறவங்க அழுது கொண்டிருப்பாங்க. இவருக்குமா உள்ளுக்கு நடக்கிற வேணும்னு இவருக்கு தெரியா, மக்களுக்கு தெரியா. எனவே அல்லாஹ் ரூஹை பார்த்து சொல்லுவான், ஏ மனமான ரூஹே, அல்லாஹ்வுடைய அடியானே, நல்லடியானே, நீ உன்னை ரப்பு கிட்ட போ. ரப்பு கிட்ட இருந்தா வந்தாய், ரப்பு கிட்ட இந்த ரூஹ் போகணும். அல்லாஹ் சொல்றான், ராதியத்தம் மர்தியா, அல்லாஹ் உடைய கொண்டு சந்தோஷப்பட்ட நிலைமையில, நீயும் அல்லாஹ் கொண்டு திருப்தி அடைஞ்ச நிலைமையில அல்லாஹ் கிட்ட போ. வதுகுலி ஃபி இபாதி வதுகுலி ஜன்னதி, என்ற நல்லடியார் இந்த கூட்டத்தை நீயும் சேருவோ எங்க மேலான சொல்லுவோம். அல்லாஹ் இந்த வார்த்தை சொல்லப்பட்ட நிலைமையில எங்களோட ரூஹும் போக அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். யா அல்லாஹ் இதுவரைக்கும் எங்களால் நடந்த எல்லா குற்றக்குறைகளை யா அல்லாஹ் மன்னித்தருள்வாயா. எங்களோட தாய் தந்தையருடைய பாவத்தை மன்னிப்பாயா. எங்களுடைய மனைவி, மக்கள், சகோதர சகோதரிகள், உலக முஸ்லீம்கள் எல்லோருடைய பாவத்தை மன்னிப்பாயா. எங்களை நீ பொருந்தி கொள்வாயா. எங்களோட வாழ்க்கையில மிஞ்சிருக்கக்கூடிய காலங்களை நல்ல காரியங்கள்ல கழிச்சு எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயா. யா அல்லாஹ் பாவத்துல வெறுப்பு உள்ளத்தை ஏற்படுத்தியா, அமல் இபாதத்துல இன்பத்தை தாயா. யா அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொள்வாயா. எங்களை வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள், கவலைகள், நெருக்கடிகள், நோய் துன்பங்களை லேசாக்கி வைப்பாயா. ஒவ்வொருத்தர தொழில் வியாபாரத்திலையும் பெரிய அளவுல பறக்கச் செய்வாயா. உன்னோட தீனுக்கு செலவழிக்க தௌஃபீக் செய்வாயா. யா அல்லாஹ் உனக்காக வாழ்ந்த உனக்காகவே மரணிக்க தௌஃபீக் செய்வாயா. யா அல்லாஹ் நீயே கிருபை செய்வாயா. யா அல்லாஹ் பலஸ்தீனுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயா. யா அல்லாஹ், யா அல்லாஹ் எல்லா ரகசியங்களையும் அறிந்தவன் நீ தான். யா அல்லாஹ் உனக்கு விளங்காம ஒன்றும் இல்லை. யா அல்லாஹ் நீ நாடாம் எதுவும் நடந்ததும் இல்லை, நடக்க போவதும் இல்லை. யா அல்லாஹ், யா அல்லாஹ் நல்ல முடிவை செய்வாயா. உன்னுடைய விரோதிகள் யா அல்லாஹ் ஈன இறக்கமற்றவர்கள் யா அல்லாஹ், யா அல்லாஹ் பெரிய அநியாயம் செய்கிறார்கள். யா அல்லாஹ் அந்த யுத்தத்தை மக்களுடைய இதாயத்து காரணமாக்கி உன்னுடைய விரோதிகளை அழித்தொழித்து விடுவாயா. யா அல்லாஹ் நீயே கிருபை செய்வா. முழு உலகத்துக்கு ஒரு படிப்பினையாக ஆக்கி வைப்பாயா. யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய கடைசி முடிவை நல்லதாக்கி வைப்பாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.